நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்ட இரு கிராமப்புற கல்லூரிகளுக்கும் புதுவை பல்கலைக்கழகம் தற்காலிக இணைப்பு அங்கீகாரம் வழங்கியுள்ளது என்று அமைச்சர் கல்யாணசுந்தரம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அமைச்சர் கல்யாணசுந்தரம் கூறுகையில், தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி அரசு கலைக்கல்லூரி, வில்லியனூர் கஸ்தூரிபா அரசு மகளிர் கல்லூரி ஆகிய இரு கல்லூரிகளிலும் உள்கட்டமைப்பு வசதிகள், ஆசிரியர் பற்றாக்குறை போன்ற காரணங்கள் நிலவுவதாக கூறி இந்த ஆண்டு இணைப்பு அதிகாரத்தை நிறுத்தி பல்கலைக்கழகம் உத்தரவிட்டது. இது தொடர்பாக நான் பல்கலைக்கழக பதிவாளரிடம் பேசி ஒரு ஆண்டில் சுட்டிக்காட்டிய குறைகளை நிவர்த்தி செய்து தருவதாக உறுதி அளித்தேன். அதனை ஏற்றுக்கொண்ட பல்கலைக்கழக நிர்வாகம் மாணவர் சேர்க்கை நடத்தும் வகையில் தற்காலிக இணைப்பு அதிகாரம் வழங்கி உத்தரவிட்டுள்ளது என்றும், நபார்டு வங்கி மூலம் 13 கோடி கடனுதவி பெற்று இரு கல்லூரிகளிலும் குறைகள் நிவர்த்தி செய்யப்படும் என்று கூறினார். அப்போது இரு கல்லூரியின் முதல்வர்களும் அமைச்சருக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். புதுவையில் அனுமதியின்றி இயங்கி வந்த போலி பட்டாசு தொழிற்சாலையை போலீசார் கண்டுபிடித்து 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெடிமருந்துகளை பறிமுதல் செய்தனர். புதுவை முருங்கப்பாக்கம் ஒட்டாம்பாளையம் அருகே ஒரு தென்னந்தோப்பில் அரசு அனுமதியின்றி வெடிமருந்து தொழிற்சாலை இயங்குவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து முதலியார்பேட்டை போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர்கள் அனில்குமார், முருகசாமி தலைமையில் போலீசார் வெடிமருந்து தொழிற்சாலையை முற்றுகையிட்டு சோதனை நடத்தினர். போலீசாரை கண்டதும் தொழிற்சாலையின் உரிமையாளர் சண்முகம் தப்பி ஓடிவிட்டார். பின்னர் அங்கு பணிபுரிந்த பாஸ்கரிடம் நடத்திய விசாரணையில் அந்த தொழிற்சாலையில் கோவில் விழாக்களுக்கு பயன்படுத்தப்படும் பட்டாசுகள் தயாரித்து விற்கப்படுவது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் பாஸ்கரை கைது செய்து அங்கு வைக்கப்பட்டிருந்த 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பட்டாசுகளை பறிமுதல் செய்தனர். மேலும் தப்பி ஓடிய சண்முகத்தை தேடி வருகின்றனர். அனுமதியின்றி இயங்கிய தொழிற்சாலைக்கு வெடிமருந்து சப்ளை செய்தது யார் என்று விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை நெல்லித்தோப்பு விண்ணேற்பு அன்னை ஆலய ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற கொடியேற்றும் விழாவில் புதுவை நகரமன்ற முன்னாள் துணைத் தலைவர் திரு ஜான்குமார் கலந்து கொண்டு இறை வழிபாடு செய்தார். புதுவை நெல்லித்தோப்பு விண்ணேற்பு அன்னை ஆலய 160ஆம் ஆண்டு திருவிழா வரும் 15ஆம் தேதி ஆடம்பர தேர்பவனியுடன் நடைபெற இருக்கிறது. இதனை முன்னிட்டு இன்று கொடியேற்றும் விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு திருப்பலியை நெல்லித்தோப்பு பங்கு தந்தை அருள் திரு குழந்தைசாமி தலைமையில் கடலூர் புதுவை மறைமாவட்ட முதன்மை குரு அருளானந்தம், விவிலிய பேராசிரியர் அருள் திரு மரிய செல்வம், நெல்லித்தோப்பு பங்கு உதவி தந்தை அருள் திரு ஆரோக்கியதாஸ், அருள் திரு காரல்ஸ் ஆகியோர் நிறைவேற்றினார்கள். திருப்பலி நிறைவு பெற்றதும் விண்ணேற்பு அன்னையின் திருவுருவம் பொருந்திய கொடி மந்திரிக்கப்பட்டு பின்னர் ஆலய வளாகத்தில் ஊர்வலமாக பேண்டு வாத்தியம் முழங்க எடுத்து வரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆலயம் எதிரே அமைக்கப்பட்டுள்ள மேடையில் கொடியேற்றும் விழா நடைபெற்றது. இதில் கடலூர் புதுவை மறை மாவட்ட முதன்மை குரு அருளானந்தம் கலந்து கொண்டு அன்னையின் கொடியை ஏற்றினார். அப்போது நெல்லித்தோப்பு பங்கு தந்தை அருள் திரு குழந்தைசாமி, உதவி தந்தை அருள் திரு ஆரோக்கியதாஸ், விவிலிய பேராசிரியர் அருள் திரு மரிய செல்வம், அருள் திரு காரல்ஸ், முன்னாள் புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார், பங்கு பேரவை உப தலைவர் அருள் மரிநாதன், செயலாளர் பால்ராஜ் ஆகியோர் உடனிருந்தனர். வான வேடிக்கை மற்றும் மங்கள வாத்தியம், பேண்டு வாத்தியம் முழங்க அன்னையின் திருவுருவம் பொருந்திய கொடிமரம் உச்சிக்கு சென்றதும் பட்டொளி வீசி பறந்த கொடியினை பார்த்து கிறிஸ்துவ மக்கள் கைகளை உயர்த்தி அன்னையை வணங்கி ஆசி பெற்றனர். இன்று கொடியேற்றத்துடன் துவங்கிய விண்ணேற்பு அன்னை ஆலய ஆண்டு திருவிழா தொடர்ந்து வரும் 15ஆம் தேதி, அதாவது 10 நாள் திருவிழாவாக நடைபெற உள்ளது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி விழாவின் முக்கிய நாள் அன்று காலை முதல் சிறப்பு திருப்பலிகள் நிறைவேற்றப்பட்டு மாலை 7 மணிக்கு ஆடம்பர தேர்பவனி நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு நவ நாட்களும் சிறப்பு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து சிறிய தேர்பவனியும் ஆலய வளாகத்துக்குள் நடைபெறும். விழாவிற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தை அருள் திரு குழந்தைசாமி மற்றும் பங்கு பேரவையினர் செய்து வருகின்றனர். நெல்லித்தோப்பு விண்ணேற்பு அன்னை ஆலய ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு தினமும் காலையும் மாலையும் நடைபெறும் திருப்பலி மற்றும் சிறிய தேர்பவனி எமது ஆரோ டிவியில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் என்று
முன்னாள் புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் அறிவித்துள்ளார். இந்தியாவில் அணுமின் நிலையங்களுக்கு உரிய பாதுகாப்பு அளித்துள்ளது குறித்து மறு ஆய்வு செய்யப்படும் என்று மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், அண்மையில் ஜப்பானில் புகுஷிமா டாய்சியில் இயற்கை சீற்றம் காரணமாக நிலநடுக்கமும் சுனாமியும் ஏற்பட்டது. இதனால் அங்கிருந்த 13 அணுமின் சக்தி நிலையங்கள் பாதிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து இந்தியாவில் அணுமின் சக்தி கழகம் சார்பில் இயக்கப்பட்டு வரும் அணுமின் சக்தி நிலையங்களை கண்காணிக்க 4 வல்லுநர் குழுக்களும், கட்டுமானத்தில் உள்ள அணுமின் சக்தி நிலையங்களை கண்காணிக்க 2 வல்லுநர் குழுக்களும் அமைக்கப்பட்டன என்றும், இந்தியாவின் அணுமின் சக்தி நிலையங்களை அணுமின் சக்தி சீரமைப்பு வாரியம் கண்காணித்து வருகிறது. மேலும் இதுகுறித்து மசோதா பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்ற அவர், மேலும் தொடர்ந்து ஜப்பானில் சுனாமி மற்றும் அணுமின் சக்தி நிலைய விபத்துக்கு பின்னர் இந்தியாவில் அணுசக்தி நிலையங்களுக்கு உரிய பாதுகாப்பு அளித்துள்ளது குறித்து மறு ஆய்வு செய்யப்படும் என்றார். முதலியார்பேட்டை ரயில்வே கேட் அருகே சாலை பழுதடைந்து உள்ளதால் நெல்லித்தோப்பு JVS நகரில் இருந்து செல்லும் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். புதுவை நெல்லித்தோப்பு JVS நகரில் இருந்து முதலியார்பேட்டை மற்றும் புதுவை நகர பகுதிக்கு செல்ல பிரதான சாலையாக பயன்படுத்தப்படும் சாலை குண்டும் குழியுமாக உள்ளது. மேலும் முதலியார்பேட்டை ரயில்வே கேட் அருகே உள்ள சாலை முற்றிலுமாக சேதமடைந்து நாளுக்கு நாள் குறுகி கொண்டு செல்கிறது. ஒரு லாரி செல்லும் அளவிற்கு இருந்த இந்த சாலையின் கடைசி பகுதி தற்பொழுது ஒரு ஆட்டோ செல்லும் அளவிற்கு சேதம் அடைந்துள்ளது. சாலையின் கீழ் வாய்க்கால் செல்வதால் நீரில் ஊறிய சாலை கொஞ்சம் கொஞ்சமாக பியர்த்தி எடுக்கப்பட்டு அபாயகரமாக காட்சி அளிக்கிறது. இந்த சாலை வழியே வேலைக்கு செல்வோர், பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் பயன்படுத்துகின்றனர். தற்பொழுது உள்ள சூழலில் சாலை குறுகி காணப்படுவதால் சற்று கவனிக்காமல் வந்துவிட்டால் அருகில் உள்ள பள்ளத்தில் விழுந்து விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அதுவும் இரவு நேரங்களில் அப்பகுதியில் மின் விளக்குகள் எரியாமல் இருப்பதால் அப்பகுதியில் செல்ல பெண்கள் அச்சமடைகிறார்கள். சமூக விரோதிகளின் கூடாரமாக திகழும் இந்த பகுதியில் உள்ள மின் விளக்குகள் எரியாமல் உள்ளதால் அவர்களுக்கு அது சாதகமாக அமைந்துவிட்டது. மின்துறையினர் அப்பகுதியில் மின் விளக்குகளை பொருத்தினாலும் சில சமூக விரோதிகள் அந்த மின் விளக்குகளை கல்லால் அடித்து உடைத்து விடுகின்றனர். எனவே மின்துறை உடனடியாக அங்கு மின் விளக்கு அமைத்து விளக்குகளை உடைக்கா வண்ணம் அதற்கு கம்பி வேலி அமைக்க வேண்டும். மேலும் பழுதடைந்து போன சாலையை போர்க்கால அடிப்படையில் சீர் செய்து விபத்துகள் நடப்பதற்கு முன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கை. உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை காளான் அதிகரிக்கிறது. இதனால் நோய் தாக்கும் வாய்ப்புகள் குறையும் என ஆய்வில் தெரிய வந்துள்ளது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வரும் முன் காப்போம் என்பதுதான் சிறந்த வழி. இன்றைய ரசாயன உலகில் புதிதாக பல நோய்கள் கண்டறியப்பட்டு அதற்கு தீர்வு காண ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதற்காக வல்லுநர்களும் மருத்துவர்களும் பல வழிகளை பட்டியலிடுகின்றன. இந்த பட்டியலில் இயற்கையின் கொடை மிக அதிகம். இந்த வரிசையில் மஷ்ரூம் எனப்படும் காளான் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் மார்பகம் மற்றும் பிரஸ்ட் ரேட் புற்றுநோயிலிருந்து காளான் பாதுகாப்பு அளிக்கிறது மற்றும் சர்க்கரை நோயாளிகளுக்கு மிக சிறந்த உணவு என்பதும் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. காளானில் எர்கோதையானின் என்ற மூலப்பொருள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. இதனால் நோய் தாக்குதல் குறைய வாய்ப்புள்ளது என்றும், சைவ உணவான காளானில் மீன் எண்ணெய்க்கு நிகரான விட்டமின் D சத்து அதிக அளவில் உள்ளது என தெரிய வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்த ஆண்டு முதல் +2 மற்றும் பட்டப்படிப்புகளில் பொறியியல் பாடத்தை அமல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது என்று மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கபில் சிபல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கபில் சிபல் கூறுகையில், எளிதாக வேலை கிடைக்கும் பொருட்டு +2 மற்றும் பட்டப்படிப்புகளில் இன்ஜினியரிங் பாடத்தை அமல்படுத்த உள்ளோம். அநேகமாக இந்த ஆண்டோ அல்லது கண்டிப்பாக அடுத்த ஆண்டோ இந்த பாடங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுவிடும் என்றும், பட்டப்படிப்பில் BSc வொகேஷனல் இன்ஜினியரிங் என்ற பெயரில் இந்த படிப்பு அறிமுகப்படுத்தப்படும். மேலும் பொறியியல் படிப்பில் சேர குறைந்தபட்ச மதிப்பெண்கள் 45 இருக்க வேண்டும் என்பதை 35ஆக குறைக்கும்படி வற்புறுத்தி வருகிறோம். இது மட்டுமன்றி பொறியியல் பாடத்திட்டத்தை நவீனப்படுத்தும்படி அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலிங்கை கேட்டுள்ளோம் என்று கூறினார். செவ்வாய் கிரகத்தில் தண்ணீர் இருப்பதற்கான ஆதாரத்தை அமெரிக்க ஆராய்ச்சி நிறுவனமான நாசா விஞ்ஞானிகள் வெளியிட்டனர். அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா கடந்த 2006ஆம் ஆண்டில் செவ்வாய் கிரகத்திற்கு விண்கலத்தை அனுப்பியது. அது செவ்வாய் கிரகத்தை சுற்றி வந்து அதன் அமைப்பை பல கோணங்களில் படம் எடுத்து நாசா விண்வெளி ஆய்வு கூடத்திற்கு அனுப்புகிறது.
மேலும் அங்கு நிலவும் வெப்பநிலை, ஈரப்பதம் போன்ற விவரங்களையும் அனுப்பி வருகிறது. இதை விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து பார்த்தபோது செவ்வாய் கிரகத்தில் தண்ணீர் இருப்பது தெரிய வந்துள்ளது. செவ்வாய் கிரகத்திலிருந்து பெறப்பட்ட மாதிரிகளில் ஈரப்பதம் காணப்படுவதால் அங்கு நிச்சயம் தண்ணீர் இருக்க வேண்டும் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். மேலும் இங்கு சேகரிக்கப்பட்ட ஆதாரங்களும் இதனை உறுதிப்படுத்தியதால் தொடர்ந்து ஆய்வு நடத்தி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.